இதை நாங்கள் இப்படி சுருட்டுறோம். அரைவாசி போங்காட்டு இப்படி சுருட்டிட்டு அதுக்கு பிறகு இப்படி ஜனாசாவுடைய இந்த பக்கத்தில் நாங்கள் இதை வச்சு ஜனாசாவை இங்குக்கு திருப்பி அடியால அங்கே எடுக்கிறோம். சரியா? இப்போ நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. இவர் இன்ஷா அல்லாஹ் எலும்பிட்டு நாங்கள் புடவையை போட்டதுக்கு பிறகு அப்படி இருந்த மாதிரி படுத்துக்கிறோம். சரி சரியா சுருட்டி போடும் சுருட்டி போட்ட நம்மளை பிரிச்சு வருது. இப்படி வந்ததுக்கு பிறகு நாங்கள் இப்படி இப்படி அந்த போது இப்படி அனுப்பி விடுவோம். சரியா? இப்போ நாங்கள் ஜனாசாவை அப்படி போட்டு எவ்வளவோ நாங்கள் காலை நேரையாக்கினாலும் கால் ரெண்டும் இப்படித்தானே இருக்கும். அப்போ நாங்கள் காலுக்கு என்ன செய்வோம்னா இப்படி பிடிச்சி ஒரு புடவத்தினோடு இந்த பெருவல் ரெண்டுக்கும் சேர்த்து கட்டுவோம். அதுவும் கஷ்டமாக இருந்தால் இந்த இடத்துல நாங்கள் இப்படி கட்டிக்கொள்வோம். ஏன்னா ஜனாசாவை தூக்கி எடுக்க கபருக்குள்ள இறக்குறதுக்கெல்லாம் இப்படி இருந்தால் தான் லேசி. ஆகவே இந்த இடத்துல கட்டிக்கொள்வது. சில நேரம் நாங்கள் அந்த நாடியில கட்டி இருக்கிறத பார்ப்போம். ஜனாசாவுக்கு நாடியில கட்டி, ஏன்னா சில ஜனாசாக்கள்கிட்ட வாய் அப்படி திறந்து வைக்கிறதால அழகு இல்லாமல் இருக்கும். ஆகவே அந்த அழகாக ஜனாசா அரிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இப்படி நாடியில ஒரு கட்டி இருப்பாங்க. சரி, அதே நேரத்தில் இந்த கைகளை இப்படி நேர வச்சுதான் நாங்கள் கஃன் செய்ய வேண்டும். ஆனால் நிறைய இடங்கள்ல நாங்கள் கை இப்படி கட்டி வைக்கிறத தக்பீர்னு சொல்லி கட்டி வைக்கிறத பார்க்கணும். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டி வைங்கோன்னு சொல்லி சொன்னாங்க. கண்களை மூடுங்கோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி அவங்க கைகளை கட்டோணுமாக இருந்தா கட்டாயம் கட்டி வைங்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லலாத காரணத்தால இயல்பாக கை எங்கே இருக்குமோ அந்த இடத்துல நாங்க கையை வச்சிருவோம். பொதுவாக இப்படித்தான் ஒரு ஜனாசாவுடைய கை ரெண்டும் வைக்கப்பட வேணும். அப்படித்தான் வளமையாகவே வச்சு வாரது. எங்கட போல நாடுகள்ல தான் அந்த பிரச்சனை கூடுதலாக இருக்கு. ஆகவே இப்படி கை ரெண்டும் இப்படி இருக்கிற நேரத்துல நாங்க கஃன் செய்யக்கொள்ள இப்ப 3 புடவையை நாங்க கீழே போட்டிக்கிறோம். சரியா? அந்த ஒரு புடவையில ஒரு பக்கத்தை, அதாவது வலது பக்கத்தை நாங்க இப்படி போடுவோம். இப்படி போடுற நேரம் நாங்க என்ன செய்வோம்னா, ஜனாசா மணக்கணுமே, வாசனை திரவியங்களை பாவிக்கணுமே, இந்த உள்பகுதியில நாங்க வாசனை பூசுவோம். சில ஜனாசாக்களை நாங்க பார்க்கிற நேரம் வாசனையை எல்லா கஃன் செஞ்சுட்டு பூசின உடனே மஞ்சளாக கலராக சில நேரம் அது அலங்கோலமாகவும் இருக்கிறது. ஆகவே நாங்க ஜனாசாவோட உள்புடவையில நல்ல வாசனையை பூசிக்கொள்வோம். பூசிக்கொண்டு இப்படி போட்டு நல்ல அழகா வரமா இருந்தா நாங்க இதை இழுத்து இந்த காலுக்கு இந்த பகுதியை போடுவோம். அப்புறம் இதுல இந்த பகுதியை இந்த ஒரு புடவைய மறு எடுக்கிறாங்களே, ஒரு புடவை எடுத்து நல்லா இப்படி நாங்க போடுவோம். அதே மாதிரி இந்த புடவையை இங்கே எடுத்து இப்படி போடுவோம்.
இப்ப மூணாவது புடவை இந்த இடத்துல நாங்க பட்டி எப்படி கட்டுறோம். அதே மாதிரி இந்த புடவை இந்த இடத்துல இப்படி ஒன்று கட்டுறேன். இப்ப நாங்க கடைசியாக அந்த மாதிரி இந்த புடவை எல்லாம் சேர்த்து இப்படி ஒன்றா நாங்க இப்படி இப்படி அவரை பிடிச்சேன். அது அப்படி நாங்க கட்டுற நேரம் அந்த கையால பிடிச்சு எடுக்கிற அளவுக்கு, ரெண்டு கையை வச்சு பிடிச்சு எடுக்கிற அளவுக்கு இந்த பகுதி நீட்டமாக இருக்கு. இந்த போத்தாலையும் அந்த போத்தாலையும் முடிச்சுதான் ஒரு ஜனாசாவை சந்தாக்குள்ள வைக்கிறது என்றாலும் அல்லது கபரில் இறக்குறென்றாலும் நாங்க சரி. ஆகவே இப்படித்தான் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி கவன் செய்யறது. இவ்வளவு நேரம் போறல நான் அந்த விலங்கப்படுத்தினத்தால நேரம் போற லேசான ஒரு வேலை. கண்டிப்பாக எங்களுக்கு செய்ய இயலுமாக இருந்தா நாங்க 40 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பாவங்களை மன்னித்து கொண்டவர்களாகவும் எங்களுடைய ஜனாசாவை, அதாவது என்னுடைய தகப்பன், என்னுடைய சகோதரன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, நான் குளிப்பாட்டி கவன் செஞ்சதாகவும் எங்களுக்கு தெளிவாக ஆக்கிக் கொள்ளலாம். ஆகவே அல்லாஹ் இவங்களுக்கு ரஹ்மத் செய்யணும் என்றால் இவர் மூலமாக தான் இந்த பயிற்சியை நீங்கள் பார்த்தது இல்லாமல் துஆ செய்யுங்க. இன்னும் ஜனாசாவுடைய கடமைகள் 4ல நாங்க 2 தான் நாங்க இப்ப பயிற்சி செயல்முறையாக பார்த்துக்கொண்டோம். இன்னும் 2 விஷயம் இருக்குது. கொஞ்சம் அதை நான் அவசரமாக ஒரு 5-6-10 நிமிஷத்துல சொல்லிக் கொள்றேன் இன்ஷா அல்லாஹ். அதையும் நீங்க கேட்டுக்கொண்டா நல்லது. ஏண்டா ஒரு ஜனாசாவை நாங்க அடக்கிறதுக்காக எடுத்துக்கொண்டு போறதுக்கு பலவிதமாக இன்றைக்கு நாங்க அவசரப்படுறோம். ஒரு ஜனாசாவை நாங்கள் அவசரமாக அடக்க வேணும்னு சொன்ன காரணத்தால அவசரப்படுறோம் இல்லையா? அப்ப இன்றைக்கு எங்க நாட்டுல ஒரு ஜனாசா முஸ்லீம் ஜனாசாவாக இருந்தா அவங்க சொல்லுவாங்க 24 ஹவருக்குள்ள இவங்க அடக்கணும் இல்லையா, அதனால சொல்லியும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாங்க இதுல அவசரத்தை அப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம். உண்மையிலே ஒரு ஜனாசாவை நாங்க அவசரமாக அடக்க வேணுமா அல்லது தாமதித்து அடக்கலாமா என்று நாங்க ஹதீஸ்கள்ல பார்த்தா அவசரமாகவும் அடக்கலாம், தாமதிச்சும் அடக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜனாசா 3 நாட்கள் வச்சுதான் அடக்கம் செய்யப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசா 1 நாள் வச்சு அடக்கம் செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பள்ளிவாசல துப்புரவு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மௌத்தா போன நேரம் அந்த இரவையே அடக்கம் செய்யப்பட்டது. அப்ப உடனே அடக்கம் செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் செல்லலையே, எனக்கு செல்லலேன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க தூங்கி கொண்டிருந்தீங்க, அவங்களோட தூக்கத்திலிருந்து நாங்க எழுப்பு புரியப்படல, அதனால நாங்களே அடக்கிட்டோம். அப்ப ஜனாசாவை காட்டுங்கோ என்று அடக்கத்தலத்துல போய்த்து அவரு தொழுது துஆ செஞ்சார். இல்ல நீங்க அடக்கிக்கப்படாது வச்சிக்கணுமே என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. ஆகவே ஜனாசாவை நாங்க அவசரமாக அடக்கி முடிவிக்கவும் மேலும் தாமதப்படுத்தவும் மேலும். இப்ப இது எவ்வளவு நேரம் தாமதப்படுத்துறது, எதற்காக தாமதப்படுத்துறதுன்னு சொன்னதுலயே நாங்க விளக்கம் ஒன்று எடுக்க வேண்டும் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு ஜனாசாவுக்கு 100
பேரு கலந்து கொண்டு அந்த ஜனாசாவுக்காக பிரார்த்தனை செய்வாங்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க போவதில்லை. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல 40 பேர் கலந்து கொண்டு அவங்க துவா செய்வாங்களாக இருந்தால் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளும். சரியா? ஆகவே இந்த 40 பேரு 100 பேரு சேருற அளவுல ஒரு நேரத்தை நாங்கள் நிர்ணயிச்சுக் கொள்றதுல எந்த தவறும் இல்லை. அது கட்டாயம் எங்களுக்கு வேணும். இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மகண்ட ஜனாசா நேரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆட்கள் சேர்ந்துட்டாங்களான்னு பாருங்க, அடக்கிறதுக்கு கொண்டு போகும். அப்போ ஒருவர் வந்து சொல்றாரு, ஓ சேர்ந்துட்டாங்களே. இப்ப இவர் கேட்கிறாரு, 40 பேர் சேர்ந்துட்டாங்களா? அவர் போய் பார்த்து வந்து சொல்ல, ஓ 40 பேர். இப்ப இவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல கேட்டிருக்கிறேன், ஒரு ஜனாசாவுக்கு 40 மூமின்கள் சேர்ந்து பிரார்த்தனை செய்வார்களாக இருந்தால் அது அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே 40 பேர் 100 பேர் யாரு? உண்மையான மூமின்களாக. இல்லையா? நாங்க நிறைய பேர் வருவாங்க எங்க ஜனாசாவுக்கு, அதுல கவனம் செலுத்த வேணும். அவங்களில் வாரவங்களில் எல்லாரும் தொழுது அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு ஜனம் இருக்க வேண்டும். ஆகவே அந்த ஜனம் இருக்குமாக இருந்தா அந்த ஜனங்கள்லையும் உறவுகள் கூட கூட இருந்தவங்க, அசல் பாகத்தில் உள்ளவங்க கூட இருந்தா அவங்க உண்மையிலே உள்ளத்தால அந்த துவாவை அல்லாஹ்விடத்துல கேட்பார்கள். ஆகவே அதற்காக முற்படுத்தோ மேலும் பிற்படுத்தோ மேலும். அதே நேரத்துல இன்னொரு அறிவிப்பில் இருக்குது, நீங்க ஒரு ஜனாசாவை உங்களுடைய தோள்களில் தூக்கிவிட்டால், தோல்ல தூக்கிட்டால் நீங்க அவசரமாக கொண்டு போயிட்டு அதை இறக்குங்கோ. அப்ப இந்த தோல்ல தூக்கினா அவசரமா கொண்டு போய் இறக்கணும். ஏனென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொல்றாங்க, அது ஒரு பாவம் செஞ்ச ஜனாசாவாக இருந்தா அந்த பாவத்தை நீங்க அதிக நேரம் உங்களோட தோல்ல சுமந்திருக்க வேணாம். அது ஒரு நன்மை செஞ்ச ஜனாசாவாக இருந்தா அது சேர வேண்டிய இடத்தை நீங்க அவசரமாக கொண்டு போய் சேருங்கோ. ஆகவே நாங்க ஜனாசாவை சந்தாக்களை வச்சு தூக்கிட்டோமாக இருந்தா நாங்க தாமதப்படுத்தாம அவசரமாக கொண்டு போய் கிடக்கும். இப்ப இது நாங்க கொண்டு போற நேரம். கொண்டு போயிட்டு இப்ப நாங்க பள்ளிவாசல ஜனாசாவை வச்சு நாங்க அந்த ஜனாசாவுக்காக தொழுகை நடத்துவோம். சரியா? தொழுகை நடத்துற நேரம் அந்த தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 தக்பீர்கள் சொல்லி தொழுதாங்க. முதலாவது தக்பீரை சொல்லி நாங்க ஃபாத்திஹா சூராவை பூரணமாக ஓத வேணும். இரண்டாவது தக்பீரை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஸலவாத் நாங்க ஓத வேணும். ஸலாத்துல் இப்ராஹிமியான்னு சொல்லுவாங்க, அத்தஹியாத்துல ஓதக்கூடிய அந்த ஸலவாத், அதை நாங்க ஓத வேணும். மூணாவதாக நாங்க ஜனாசாவுக்காக துஆ செய்ய வேண்டும். ஏன்னா அந்த தொழுகை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதே ஜனாசாவுக்கு பிரார்த்தனை செய்வதற்காக. அதுதான் அங்க முக்கியம். ஆகவே அந்த பிரார்த்தனையை செய்யறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவர்களாக நாங்க இருக்க வேணும். சரி, முதலாவது தக்பீரு, இரண்டாவது தக்பீரு, மூணாவது தக்பீர். முதலாவது தக்பீர் சொல்லக்கொள்ள நாங்க கட்டிக்கொள்வோம், இரண்டாவது மூணாவது நாலாவது தக்பீர் செல்வோம். சரி, அப்படியாப்பட்ட நேரத்துல நாங்க அந்த துஆவை ஓத வேணும். கட்டாயம் நாங்க பாடமாக்கணும். நாங்க டாக்டராக, இன்ஜினியராக, வியாபாரியாக, பெரிய பெரிய ஆட்களாக எங்களோட உமாப்பா எங்களை வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கடைசி நேரத்துல துவா ஓத தெரியாம இருந்தா அவங்க எங்களுக்கு படிப்பிச்சு தந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போய்க்கிறோம். ஆகவே அவங்களுக்காக நாங்க ஓத வேணும். எங்கட பிள்ளைக்காக, எங்கட மனைவிக்காக நாங்க ஓத வேணும். எங்கட கூட்டாளிக்காக, எனக்கு தோல் தந்தவனுக்காக நாங்க ஓத வேணும். கட்டாயம் அதை பாடமாய்க்கொள்ள வேணும். اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس. اللهم ابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنه واعذه عذاب القبر ومن عذاب. இதை நாங்க ஓத தெரியான்னு சொல்லுவதாக இருந்தா, அல்லாஹும்ம குர் லஹு வர்ஹம்ஹு அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு வாரதாக இருந்தா நாங்க எங்களோட தாய் தந்தைக்கு கடைசியாக செஞ்சது என்ன என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு மௌத்து வரையில வந்து கொண்டே இருச்சு. ஆகையால நாங்க அதை பாடமாக்கிறோம். மூணாவது தக்பீர்ல அதை ஓதியாச்சு. நாலாவது தக்பீர்ல தக்பீரை சொல்லிட்டு சலாம் கொடுத்துட்டு நாங்க ஜனாசாவை கொண்டு வைத்து அடக்கம் செய்வோம். அந்த அடக்கம் செய்யும் வரையில ஒரு மனிதன் அந்த ஜனாசாவோடு இருந்தானாக இருந்தா அவனுக்கு 2 கீராத்து நன்மைகள் வழங்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே ஒரு ஜனாசாவுக்கு கலந்து கொள்வதன் மூலம் நாங்களும் மௌத்தாக போகிறோம், நாங்களும் மௌத்தாகுவோம் ஒரு நாளையில, இப்படித்தான் எங்களுக்கு நடக்கும் என்ற அந்த ஜனாசாவுடைய மரணத்துடைய சிந்தனை எங்களுக்கு வாரத்தோட
அநேகமான நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாகவும் ஒரு வணக்கமாகவும் இந்த ஜனாசாவுடைய வணக்கம், இந்த செயல்பாடுகள், கடமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த ஜனாசாக்களுடைய கடமைகளை நாங்களும் தெரிஞ்சு வச்சிருந்து அதையும் நாங்கள் செஞ்சு பங்கெடுக்கிறதோட அதுல கலந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த நன்மையையும் பெற்றுக்கொள்ள போதுமானவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இதுவரை நேரமும் ஒரு ஜனாசாவுடைய சட்டதிட்டங்களை எவ்வாறு சுன்னாவின் அடிப்படையிலே செய்வது என்பதை நடைமுறை விளக்கங்களோடு மிகச் சிறப்பாக இந்த இடத்திலே நடாத்தி தந்த சகோதரர் ஃபைசர்தீன் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும். ஒரு சில விடயங்களை மாத்திரம் சுருக்கமாக மேலதிக விளக்கத்திற்காக உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதிலே ஒரு விடயம், மரணிக்கக்கூடிய ஜனாசா சிறிய குழந்தையாக இருந்தால், அதாவது 4 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தால், இப்பொழுது ஒரு குழந்தை தாயின் கருவறையில் உருவாகி 4 மாதங்கள் முழுமையாகுவதற்கு முன்னால் அது மரணித்து அதை வெளியே எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அந்த சிறிய சிசுவை நாங்கள் குளிப்பாட்டி கஃபன் செய்து தொழுகை நடாத்தி அடக்க வேண்டும் என்ற சட்டம் கிடையாது. அந்த சட்டம் எப்ப வரும் என்றால், அந்த குழந்தை தாயின் கருவறையில் உருவாகி 4 மாதங்களில் தான் அந்த குழந்தைக்கு ரூஹூதப்படும். ரூஹூதப்பட்டதற்கு பிறகு அது மரணித்தால் தான் அந்த 4 கடமைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் மரணித்தால் அதை அப்படியே கொண்டு போய் நாங்கள் புதைத்து விடலாம் என்பதுதான் சட்டம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விடயம், நாங்கள் தொழுகையிலே 4 தக்பீர்களையும் சொல்லுகின்ற பொழுது கைகளை உயர்த்தி உயர்த்தி கட்ட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நிறைய பேரிடத்தில் அந்த சந்தேகம் இருக்கின்றது. இந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் சொல்லுவது, அதாவது நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் என்றால் வாயால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதைத்தான் அது குறிக்கும். தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர் என்று வாயால் சொல்லுவது. கப்பர என்றால் அல்லாஹு அக்பர் என்று சொன்னான் அரபுல. அப்ப முதலாவது தக்பீர்ல ரசூலுல்லாஹ் தொழுகையை கற்றுத் தருகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு கையை உயர்த்தி விட்டு அதற்கு பிறகு அதை வைத்து இப்படி கட்டினார்கள் என்று சொல்லி வருது. எனவே அல்லாஹு அக்பர் அல்லது தக்பீர் என்ற வாசகத்தில் கையை உயர்த்தி கட்டுவது அடங்காது. அதுக்கு மேலதிகமான ஒரு வசனம் அந்த ஹதீஸ்ல வருது. அப்ப அது எதுக்கு வருது என்றால் முதலாவது தக்பீருக்கு மட்டும்தான் வருது. முதலாவது தக்பீருக்கு மட்டும்தான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கையை உயர்த்தி அப்படி கட்ட வேண்டும் என்று வருது. 2வது 3வது 4வது தக்பீர்கள் அல்லாஹு அக்பர் கப்பிரு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்க என்றுதான் வருது. எனவே 2வது 3வது தக்பீர்களை நாங்க கை அப்படி கட்டி கொண்டிருக்கிற அதே நிலையில அல்லாஹு அக்பர் என்று வாயால சொல்லுவது மட்டும்தான். வாயால அல்லாஹு அக்பர் என்று சொல்வது மட்டும்தானே ஒழிய கையை உயர்த்தி உயர்த்தி கட்டுவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னால வழிகாட்டல் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது. ஜனாசா அடக்க கூடாத நேரங்கள் 3 நேரங்கள் ஹதீஸ்கள்ல வருது. அதுல ஒன்று சூரியன் உதிக்கின்ற நேரம், 2வது சூரியன் நடு உச்சிக்கு வருகின்ற நேரம். சூரியன் நடு உச்சியில் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடாது. 3வது சூரியன் மறைகின்ற நேரம். இந்த 3 நேரங்களும் ஜனாசாவை நாங்கள் அடக்கம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட நேரங்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிற சூரியன் உதிக்கிறதும் அல்லது சூரியன் நடு உச்சியில இருக்கிறதும் மறைகிறதும் மணித்தியால கணக்குள்ள நேரங்கள் நினைச்சு கொண்டிருக்கிற. இப்ப அண்மையில் ஒரு ஜனாசா பெரிய பள்ளியில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு, எங்களோட ஒரு சகோதரர் ஜனாசா. அப்ப லோஹருக்கு சுமார் அரை மணித்தியாலத்துக்கு முன்னாலே ஜனாசா பள்ளிவாசல் கொண்டு போகப்பட்டாச்சு. அப்ப அங்க வச்சு கொண்டு இருந்தாங்க அரை மணித்தியாலம். அவங்களுக்கு அழகா என்ன செஞ்சுக்கலாம், லோஹருக்கு முன்னாலேயே அதை அடக்கம் தொழுவிச்சு அடக்கம் செஞ்சுக்கலாம். கேட்ட நேரம் இல்ல, ஜவால்ட நேரத்தில் சூரியன் நடுவுச்சிலிருந்து சாயிர நேரத்தில் தொழுவிக்க கூடாது என்று சொன்னாங்க. அதாவது ஒரு செகண்டும் போகாது, டக்குன்னு வைத்திரும் அந்த நேரம். அந்த அந்த அறிவுள்ளாக்களுக்கு தெரியும் சூரியன் அவ்வளவு வேகமா சுத்துது உலகத்தை. அதனால அவ்வளோ குயிக்கா அது வைத்திரும். ஐநா நாங்க மணித்தியால கணக்கு வச்சுக்கொண்டு அல்லது மிச்ச நேரம் வச்சுக்கொண்டு இருக்கிற அளவுக்கு சூரியன் நடுவுச்சிலிருந்து சாயிர நேரம் அல்ல, உதிக்கிற நேரமும் அல்ல, மறைகிற நேரமும் அல்ல. எனவே அதனால அந்த 3 நேரங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அது அல்லாத ஏனைய நேரங்களில் ஜனாசாக்களை அடக்கம் செய்யலாம், தொழுவிக்கலாம்.
ஹைர், இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த செயல்முறை விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு பிறகு ஒரு வீட்டில் ஏற்படக்கூடிய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கும் கஃன் செய்வதற்கும் ஆள் தேடுற வேலை எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆள் தேடுற வேலை எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவுதான் நாங்க மார்க்கத்தை படிச்சாலும் இன்றைக்கு பேசுறோம், மார்க்கத்தை நிறைய பேசுறோம், மார்க்கத்தை நிறைய பயான்களை கேட்கிறோம், படிக்கிறோம். ஆனால் இப்படியான வேலைகள் வரக்குள்ள டக்கண்டு ஆள் தேடுற, யார் நல்லம், யார் ஈக்கிற, குளிப்பாட்டணுமே, கஃன் செய்யணுமே, உங்களுக்கு தெரியாதா, கொஞ்சம் இந்த அவ்வளவு தெளிவா தெரியா, அல்லது சில நேரம் சரியா செஞ்சு படாட்டி அதனால ஆளொண்டு வேணும், அப்படி நியாயங்களை சொல்லி சொல்லியே காலத்தை கொண்டு போற. எனவே அந்த வேலை இது போல நாங்க செய்யக்கூடாது. இப்ப அதுல நிறைய நன்மைகள் இருக்குது. இப்ப உங்களுக்கு அந்த சகோதரர் விளங்கப்படுத்தின மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்க நேரடியாக உங்களோட வீட்டுல உங்களோட உறவினர்களை நீங்க நேரடியாக குளிப்பாட்டி கஃன் செய்யறதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால அதை நீங்க அடைஞ்சு கொள்ளணும் என்றால் கட்டாயம் நீங்க தான் அந்த வேலையை செய்யணும். ஆள் தேடுற வேலை இது போல உங்களுக்கு இருக்கக்கூடாது. மிக அழகான முறையில் மிக விரிவாக செயல்முறை விளக்கத்தோட உங்களுக்கு இந்த வேலையை இவ்வளவு நேரம் இந்த இடத்துல விளங்கப்படுத்தினாரு. ஒரு ஆள் முன் வந்து படுத்துக் கொண்டாரு. அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் புரியணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு இந்த ஜனாசாக்களை சுன்னாவின் அடிப்படையிலே அதற்குரிய கடமைகளை செய்து அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.